அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்து. சங்கமிக்க அல்லாஹின் அன்புக்குரியவர்களே, அல்லாஹுவின் மாபெரும் கிருபையால் கடந்த வார தஃப்சீர் குர்ஆன் விளக்க உரையில் சூரா ஆல இம்ரானுடைய 68வது வசனம் இப்படி நிறைவு பெற்றது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏற்றமானவர்கள், அவர்களை மிகவும் பின்பற்றியவர்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இன்னும் ஈமான் கொண்டவர்களும் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நெருக்கமானவர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறி, வல்லாஹு வலியுல் முக்மினீன், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈமான் கொண்டவர்களுக்கு உற்ற தோழனாக அவர்களை பாதுகாக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்ற வசனம் நிறைவு பெற்றது. அதாவது கிறிஸ்தவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எங்களை சார்ந்தவர்கள், அவங்க ஒரு கிறிஸ்தவர் என்று சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. யூதர்கள் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, அவர்கள் ஒரு யஹூதி, எங்களை சார்ந்தவர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேள்வி கேட்டான், நீங்கள் வாழ்கிறத விட அவங்க 1500 வருடத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர். உங்களுக்கு யூதர்களை விட 2000 வருடத்துக்கு முன்னாடி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், உங்களை எப்படிப்பா அவங்க பின்பற்றிருக்க முடியும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய வாயை அடைத்தான் என்பதை தான் கடந்த வார தஃப்சீரில் நாம் பார்த்தோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்து சொல்கிறான், சூரா ஆல இம்ரானுடைய 69வது வசனம், வத்தத் தாயிஃபத்தும் மின் அஹ்லில் கிதாப், வேதம் கொடுக்கப்பட்டவர்கள், இந்த வேதக்காரர்களில் ஒரு கூட்டத்தர் விரும்புகிறார்கள், ஆசைப்படுகிறார்கள், லவ் யுதைல்லூனக்கும், நீங்களும் வழிகட்டு விட வேண்டும் என்று அவர்கள் ஆசை கொள்கிறார்கள். யாரை பார்த்து? சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், உங்களெல்லாம் வழிகெடுத்து விடாம் என்று அவர்கள் என்ன செய்கிறாங்க, நினைக்கிறாங்க. ஒமா யுதில்லூன, அவர்களால் வழிகெடுக்க முடியாது. இல்லா அன்ஃபுஸஹும், அவர்களாலே தவிர, அவர்கள் தான் வழிகெட்டு போவார்களே தவிர, ஆனால் உங்களை என்ன செய்ய முடியாது. என் காரணம் உங்களுடைய ஈமான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுகின்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அல்லாஹ்வையும் இந்த வேதத்தையும் நீங்கள் பின்பற்றுகின்ற விஷயத்திலே ஒருபோதும் உங்களை வழி தவறவிட முடியாது என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். யூதர்கள் மதீனாவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த பிறகு, யஸ்ரிபுக்கு மதீனத்துன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த பிறகு யூதர்கள்லாம் யோசிச்சாங்க, நபி அவங்க இங்கே வந்துட்டாங்க, நம்மளா இங்கே இதுக்கு பிறகு இங்கே இருக்க முடியுமா? ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு விஷயத்தையும் என்ன செய்யலை, நிர்பந்தப்படுத்தலை. நீங்கள் இருக்கிறீங்களா, இருந்துக்கிட்டு போங்க, ஆனால் எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் என்ன செய்யாதீங்க, இஸ்லாமிய விஷயங்களில் மாற்றமான கருத்துக்களை சொல்லாதீங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்த நேரத்தில் அவர்கள்லாம் ஆஷுராவுடைய நாளில் நோன்பு வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நோன்பு வைப்பாங்க, முஹர்ரமுடைய 10வது நாள். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, என்ன நோன்பு வைக்கிறீங்களே, என்ன விஷயம் அப்படின்னு சொன்ன உடனே, எங்களுடைய நபி ஆகிய மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்தான், இந்த தினத்திலே தான் ஃபிரௌனிடத்திலிருந்து வெற்றியை கொடுத்தான். நைல் நதியில் ஃபிரௌனை இறக்க செய்து அவனை மூழ்கடிக்க செய்து எங்களுக்கு வெற்றியை கொடுத்தான். எனவே அதை பரிகாரமாக நினைச்சு அதற்காக வேண்டி நாங்கள் என்ன செய்யறோம், வைக்கிறோம்னு சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நஹனு அஹக்கு பி மூசா மின்கும், உங்களை விட எங்களுக்கு மூசா ரொம்ப நெருக்கமானவர். ஏன்னா அவங்களும் நபி, நானும் நபி, நாமும் இதுக்கப்புறம் நோன்பு வைப்போம் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த யூதர்களோடு பயணிக்க ஆரம்பிச்சார் என்பது ஒரு வரலாறு. அதற்கு பிறகுதான் அவங்களுடைய சூழ்நிலை என்பது தெரிஞ்சிச்சு. பத்ருகளத்துக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெற்றி பெற்று வராங்க. ஹிஜ்ரி 1-2 வெற்றிலாம் பெற்றாச்சு. பெற்று வருகின்ற நேரத்திலே அந்த யூதர்களுடைய சுய ரூபம் தெரிந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு. அப்பொழுது சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யூதர்களே நீங்களும் என்ன செய்து கொள்ளுங்கள், இஸ்லாமின் பக்கம் வந்து விடுங்கள். வந்த 2வது வருஷமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரி 2லேயே சொல்லிட்டாங்க, நீங்கள் எல்லாம் என்ன செய்யுங்க. அப்போ 3 பிரிவினர்கள் அந்த மதீனாவிலே இருந்தது. பனி கைனுகா என்ற ஒரு பிரிவினும், பனி நுதைர் என்ற ஒரு குழுவினம், அதே போல பனி குரைலா என்ற 3 பிரிவினர்கள் தான் அங்கே கபீலாக்களை வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க, கிளையினர்கள். அதாவது ஒரு 60 பேர் இந்த பக்கம் இருப்பாங்க, ஒரு 80 பேர் அந்த பகுதியில் என்ன செய்வாங்க, இருப்பாங்க. இப்படி மதீனாவுக்கு வெளியிலே மதீனாவுக்கு உள்ள இப்படி என்ன செஞ்சாங்க, யூதர்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஒரு கூட்டமாக என்ன செஞ்சாங்க, இருந்தாங்க. ஒரு 3 பிரிவினர்கள் தான் சொல்லும் அளவுக்கு இருந்தாங்க. அதில் பனி கைனுகா என்பவர்கள் கவசம் செய்கிறவங்க, நகைகளை செய்யக்கூடியவர்கள். கவசம்னா போர் கவசங்கள். எனவே இஸ்லாமியர்கள் போருக்கு ஏதாவது போனோம்னு சொன்னால் யார்கிட்ட போய் கவசம் செய்ய சொல்லணும், அவர்கிட்ட தான் போய் சொல்லணும், அந்த மார்க்கெட்டில் தான் போய் வாங்கணும்.
எனவே அவர்கள் எல்லாம் மிகவும் முரண்டு பிடித்தவர்களாக இருந்தாங்க. அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுடைய விதண்டாவாதம், முரண்பாடுகள் இதையெல்லாம் என்ன செய்யாதீங்க, இஸ்லாமுக்குள்ள முஸ்லிம்கள் இடத்துல காட்டாதீங்க. முடிந்த அளவிற்கு நீங்க என்ன செய்யுங்க, இஸ்லாமை தழுவிருங்க அப்படின்னு சொன்னாங்க. எப்போ? பத்ர் காலம் முடிந்த பிறகு. ஏன் பத்ர் காலத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெற்றியை கொடுத்துட்டான். 313 சஹாபிகள் 1000 பேரை வெற்றி கொண்டுட்டு எங்க வந்திருக்கிறாங்க, மதீனாவுக்குள்ள வந்திருக்கிறாங்க. அந்த அச்சம் இல்லாம யூதர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? குறைஷிகள்லாம் ஒண்ணுமே இல்லாதவங்க, கோழையர்கள் அவங்களாம், அவங்கள போய் நீங்க வெற்றி பெற்றுட்டு வந்துட்டு பெருசா பேசுறீங்களா முகமதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுடைய கோழைத்தனம் என்பதை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் போருக்கு அழைத்த நேரத்தில் எல்லாம் அவர்கள் எப்படியெல்லாம் அவர்களுடைய மூதாதையர்கள் பேசினாங்கிறது பல இடங்கள்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். யூதர்களுடைய நிலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல சொல்வது, லவ் யுதில்லூனகும், அவர்கள் உங்களை வழிகெடுத்து விடலாம். சஹாபாக்க பெருமக்களை பார்த்து சொல்றாங்க. அது குறிப்பாக இந்த ஆயத் யாருக்காக வேண்டி இறக்கப்பட்டது என்பதையும் தஃசீர்கள் எழுதுறாங்க. முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹுதைஃபா இப்னு யமான் ரலியல்லாஹு தஆலா, இந்த 3 சஹாபிகள் இடத்துல போய் பேசி இருக்கிறாங்க. அப்பா நீங்க என்ன செஞ்சிருங்க, இஸ்லாம்ல இருக்காதீங்க, எங்களோட என்ன செஞ்சிருங்க, வந்துருங்க என்று அவர்களிடத்துல பேசினார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், அவர்களுடைய ஈமான் என்பது மிகவும் வலிமையானது, அவர்களை நீங்கள் ஒருபோதும் என்ன செய்ய முடியாது, வழி கெடுக்க இயலாது. வமா யஷ்உரூன், இந்த விஷயங்களை அவர்கள் உணர்வதாகவே இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முடிக்கிறான். இந்த யூதர்கள் அவர்களை யாராலும் என்ன செய்ய முடியாது, ஈமான் கொண்டவர்களை முக்மீன்களை மாற்ற முடியாது என்பதை அவர்கள் உணர மாட்டார்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், யா அஹ்லல் கிதாபி, அல்லாஹ் நேரடியாக அழைக்கிறான். வேதக்காரர்களே, யார்? யூதர்களை பார்த்து. சில தஃசீர்கள்ல ஒரே ஒரு தஃசீரில் சொல்றாங்க, இது கிறிஸ்தவர்களையும் சேர்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். என்ன சொல்கிறானா, லிம தக்ஃபுரூன பி ஆயாத்தில்லாஹி, அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை ஏன் நீங்கள் நிராகரிக்கிறீர்கள், ஏன் மறுக்கிறீங்க? அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் உங்களுக்கு தெரியும், உங்களுடைய வேதங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு பண்புகள் இருக்கு, உங்களுக்கு பிறகு ஒரு நபி வருவார், இறுதி தூதராக இருப்பார், அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு அத்தாட்சிகளாக சொல்லப்பட்டிருக்கிறது, பிறகு ஏன் நீங்கள் நிராகரிக்கிறீர்கள்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேரடியாக கேட்கிறான். யார? வேதக்காரர்கள், அந்த யூதர்களையும், யார்? தௌராத் வேதம் கொடுக்கப்பட்ட அந்த யூதர்களையும், இன்ஜீல் வேதம் கொடுக்கப்பட்ட கிறிஸ்தவர்களையும் பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், உங்க வேதங்கள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி இல்லையா? அல்லாஹ் இறுதி தூதர் அனுப்பியிருப்பான்னு சொல்லலையா? உங்களுடைய தலைவர்கள், உங்களுடைய வழிகாட்டிகள், உங்களுக்கு ஆலிமாக கொடுக்கப்பட்டவர்கள், அவர்களெல்லாம் இதை சொல்லவில்லையா உங்களுக்கு என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேரடியாக காட்டுறான். பல நேரங்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வேதங்கள்ல குறிப்பிடப்பட்ட விஷயங்களை சொன்னாங்க. பல இடங்கள்ல அவர்களுக்கு மத்தியிலே ஏதேனும் பிரச்சனைகள் வந்தால், கருத்து வேறுபாடுகள் வந்தால், அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வேதத்தை கொண்டு வர சொல்லி, அதுல இருக்கேப்பா ஜினாவுடைய விஷயம் அதுல இருக்கு, ஹராம்னு தடுக்கப்பட்டிருக்கு, ஆனால் அவர்கள் பல விஷயங்களை தங்களுக்கு ஹலாலாக்கி கொண்டார்கள். அவங்க தௌராத்துடைய வேதத்தில் சொல்லப்படாத பல சட்டங்களை, இதெல்லாம் எங்களுக்கு ஹலால், இதெல்லாம் எங்களுக்கு ஆகுமானது என்று யூதர்களும் அதே போல கிறிஸ்தவர்களும் எடுத்துக்கொண்ட விஷயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கிறான். லிம தக்ஃபுரூன பி ஆயாத்தில்லாஹி வ அன்தும் தஷ்ஹதூன். அல்லாஹ் சொல்ற எப்படி சொல்றான் பாருங்க, வ அன்தும் தஷ்ஹதூன், நீங்களோ உறுதியாக அறிந்திருக்கக்கூடிய சாட்சியாளர்களாக இருந்து கொண்டு, உங்களுக்கு தான் எல்லாமே தெரியுமே, தெரிந்து கொண்டு ஏன் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை நீங்க என்ன செய்யறீங்க, மறுக்கிறீங்க? யார? யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் பார்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்டுவிட்டு சொல்கிறான், யா அஹ்லல் கிதாப். அடுத்து அல்லாஹ் சொல்றான், வேதக்காரர்களே, வேதம் கொடுக்கப்பட்டவர்களே, லிம தல்பிசூனல் ஹக்க பில் பாத்திலி, சத்தியத்தையும் அசத்தியத்தையும் ஏன் கலக்கிறீர்கள்? எப்படி கேட்கிறான்ல, சத்தியம் இருக்கு, குர்ஆன் ஷரீஃப் வந்துருச்சு, குர்ஆன்ல பல வேத சட்டங்கள் வந்திருக்கிறது, இத்தோடு நீங்கள் இல்லாத விஷயங்களை ஏன் புகுத்துகிறீர்கள்? ஏன் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் என்ன செய்யறீங்க, கலக்கிறீங்க? இதுதான் நம்ம மிக முக்கியமாக யோசிக்க வேண்டிய ஒரு இடம். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருவார்கள், மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின், யார் ஒருவர் மற்றவர்களுடைய விஷயங்களோடு ஒப்பிட்டு நடக்கிறாரோ, ஃபஹுவ மின்ஹு, அவர்களை சார்ந்தவராகவே அவன் ஆகிவிடுகிறான். ஹஜ்ரத் நான் 5 வேளை தொழுவேன், ஆனா வெளியில போன பிறகு மாற்றார்கள் எப்படி இருக்கிறாங்களோ அது போல நானும் போவேன் என்று சொல்லும்போது அது இஸ்லாம்ல முழுமையாக வந்ததற்கான அர்த்தம் கிடையாது. இதுதான் அல்லாஹ் சொல்றான்.
லிம தல்பிசூனல் ஹக்க பில் பாத்திலி வ தக்துமூனல் ஹக்க வ அன்தும் தஅலமூன். நீங்களோ அறிந்து கொண்டவர்களாக இருக்க ஹக்கை மறைத்து கொண்டு சத்தியத்தை மறைக்கிறீங்க. சத்தியத்தை மறைத்து கொண்டு ஏன் அசத்தியத்தோடு இஸ்லாமை என்ன செய்கிறீர்கள், கலக்கிறீர்கள்? யாரை பார்த்து? வேதக்காரர்களை பார்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கிறான். அப்ப வேதக்காரர்களை பார்த்து கேட்கிறான்னு சொன்னால் முழுமையாக நான் இஸ்லாம் கொண்டு விட்டேன், ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி என்ற ஈமான் கொண்ட நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்ல வருகிறான்? நீ முழுமையாக இஸ்லாமியனாக, முழுமையாக குர்ஆனையும் ஹதீஸையும் விளங்கக்கூடியவனாக, அதை பின்பற்றக்கூடியவனாக என்ன செய்யணும், இருக்க வேண்டுமே தவிர நான் உள்ள இருந்தா, பள்ளிவாசலுக்குள்ள இருந்தா நான் முஸ்லீமா இருப்பேன், வெளியே தொப்பி கழட்டிட்டேன்னா நான் எப்படி வேணா இருப்பேன் என்பது இஸ்லாம் கிடையாது. அப்ப முழு முஸ்லிமாக நாம் என்ன செய்யணும், செயல்பட வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்லி காட்டுகிறார். எந்த அளவுக்கு யூதர்கள் இருந்தார்கள் என்பதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்த யூதர்களுடைய அந்த தலைவர்கள் எப்படி இருந்தார்கள். அதில் ஒருவன் ஷாஸ் இப்னு கைஸ் என்ப ஒருவன். எந்த அளவுக்கு முஸ்லிம்கள் ஒன்றுமே சேரக்கூடாது, முஸ்லிம்கள்ல யாரேனும் சேர்ந்து இருக்கிறார்கள், அந்த ரெண்டு கபீலாக்கள் சேர்ந்து இருக்கு, முக்கியமா அவுஸ் ஹஸ்ரஜ் என்ற இரு கூட்டத்தார்கள் அந்த காலத்தில் இருந்தாங்க, முஸ்லிம்கள் ஆயிட்டாங்க. ஆனால் யூதர்களுக்கு பிடிக்கல. அதில் ஒருவன் ஷாஸ் இப்னு கைஸ் என்ற யூதன் என்ன செய்தான் தெரியுமா? வரலாற்றில் எழுதப்படுகிறது, ஒரு வாலிபன் அழைச்சி அந்த முஸ்லிம்கள் ஒன்று சேர்ந்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு, அவர்களை பிரிக்கிறதுக்கான தந்திரத்தை பார்க்கணும். யூதர்களுடைய வாழ்க்கை வரலாறு எடுத்து பார்த்தாலே எங்க பார்த்தாலும் இந்த பிரிவினை சூழ்ச்சி என்பது அவங்க இடத்துல இருக்கும். எப்படி மக்களை பிரிப்பது, பிரித்து ஆளக்கூடிய அந்த சூழ்ச்சி என்பது அவங்க இடத்துல இருந்துச்சு. ஷாஸ் இப்னு கைஸ் ஒரு வாலிபனை அழைச்சி, எப்பா அவுசு ஹஸ்ரஜ் அவங்க இருக்கிற இடமா பார்த்து, ரெண்டு பேரும் ஒரு 10 பேர் இருக்கிறாங்களா அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு மத்தியில போயிட்டு அவர்களுக்கு முன்னால, இதுக்கு இப்போ இஸ்லாமை ஏற்றிருக்கிறாங்க, இதுக்கு முன்னாடி அவங்க வாழ்ந்த நேரத்தில் புஆஸ் என்ற ஒரு போர் நடந்துச்சு. அந்த போர்ல இவர்களுடைய தலைவரும் கொல்லப்பட்டார்கள், இவர்களுடைய தலைவர்களும் கொல்லப்பட்டார்கள், இவர்களுடைய பெண்களும் சிறைபிடிக்கப்பட்டார்கள், இவர்களுடைய பெண்களும் இதெல்லாம் நடந்துச்சு. இந்த விஷயமா ஒரு கவிதையை அவர்களுக்கு முன்னால பாடு. கவிதையை பாடினா என்ன பண்ணுவான், கேட்குவான். இப்போ இந்த கூட்டமும் கேட்குது, அந்த ஒரு பாட்டு தானே பாடுறாங்க, நல்ல மஜாவா இருக்கும், நம்ம என்ன செய்வோம் கேட்கலாம் அப்படின்னு கேட்பாங்க. கேட்டுக்கொண்டே இருக்கும் பொழுது இந்த தலைவர்கள் இறந்த விஷயத்தை அந்த பையன் பாடுறான், இவர்களுடைய பெண்கள் சிறைபிடிக்கப்பட்டதை பாடுறான். இப்போ இவங்களுக்கு என்ன ஆகும், எங்க தலைவர்கள்லாம் இப்படி ஆனாங்களா, முஸ்லிம்கள் ஈமான் கொண்டவர்கள், அப்படியே அவர்களுக்கு ஒரு ஜஸ்பு என்பது என்ன செய்து வருது, ஒரு ஜோஷ் என்பது என்ன செய்து வருது. வந்த உடனே எங்களுடைய தலைவர்கள் இப்படிலாம் செஞ்சீங்களான்னு இவங்க பேசுறாங்க, அவங்க இப்படி பேசுறாங்க. பேச பேச அந்த பக்கம் சண்டை மூட்டிக்கிச்சு. இவன் என்ன செஞ்சுட்டான், எந்திரிச்சு வந்துட்டான். யார், வாலிபன். அவனுடைய வேலை முடிஞ்சிருச்சு. எந்த அளவுக்கு ஆயிருச்சு என்று சொன்னால் அவர்கள் கடைசியில பேசிக்கொண்டார்களாம், நாம இருவரும் அந்த காலத்துல சண்டை விடு, இப்போ சண்டைக்கு தயார், உன் கூட்டத்தில் இந்த ஆளை கூப்பிடு, என் கூட்டத்தில் ஆளை கூப்பிடு. யார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கின்ற அந்த தருவாயிலே, ஹிஜ்ரி 1-2 நடக்கிற நிகழ்வு இது. நபி ஸல்லல்லாஹு இந்த செய்தி வந்த உடனே அவங்க சொன்னாங்க, மதீனாவுக்கு வெளியிலே ஒரு இடம் இருக்கிறது, அந்த இடத்திற்கு நீங்கள் வாருங்கள் அப்படின்னு என்ன செய்யறாங்க, அழைக்கிறாங்க. போய் போர் முட்ட போகுது. அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தி வந்துருச்சு, யார சொல்லலாம், இப்படி அவுஸும் ஹஸ்ரஜ் கூட்டத்தினரும் சண்டை போடுறதுக்காக தயாரா, போருக்காக வேண்டி தயாரா இருக்கிறாங்க. என்ன நடந்துச்சு, நபி ஸல்லல்லாஹு எல்லா விஷயமும் கிடைச்சிருச்சு. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்திற்கு போனார்கள். போய் சொன்ன வார்த்தை வரலாற்றில் பதிவு செய்வார், யா மாஷரல் முஸ்லிமீன், முஸ்லிம்களுடைய கூட்டமே, முஸ்லிமா தழுவிட்டீங்களே, அல்லாஹ் அல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை அல்லாஹ் 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 அல்லாஹ்னு ஏற்றுக்கொண்டு எல்லா விஷயங்களும் கட்டுப்பட்டு இப்படி வந்தவர்கள் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை தாக்கலாமா? ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமே, அல் முஸ்லிம் அகுல் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் மற்றவருக்கு சகோதரர், இன்னமல் முக்மீனூன இஹ்வா, ஒரு எல்லா முக்மீன்களும் சகோதரர்கள், நீங்கள் இப்படி சண்டையிட்டுக் கொள்ளலாமா என்று சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த யூதர்கள் தங்களுடைய பொறாமையை வெளிப்படுத்துவதற்காக இப்படிதான் நடந்து கொள்வார்கள், இது யூதர்களுடைய சூழ்ச்சி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிவு செய்த உடனே அப்பொழுதுதான் இது ஷைத்தானுடைய புறத்திலிருந்து நமக்கு வந்த பகைமை என்று அவங்க விளங்கினாங்க. விளங்கி கொண்டு அப்படியே சஹாபா பெருமக்கள் என்ன சாந்தம் அடைஞ்சிட்டாங்க. ஏன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டாங்க, நபிக்கு முன்னால இந்த சண்டை என்பது என்ன செய்யலாம், பெரிய விஷயம் கிடையாது. அப்படியே விட்டுட்டு சஹாபா பெருமக்கள் அப்படியே நகர்ந்து விட்டார்கள் என்பதை இந்த தஃசீரில் என்ன செய்யறாங்க, எழுதுறாங்க. இப்படி யூதர்கள் முஸ்லிம்களுக்கு மத்தியிலே பல குழப்பங்களை ஏற்படுத்தினார்கள். அவங்களுடைய வரலாறை எடுத்து பார்த்தாலே
அவங்க எத்தனை நபிமார்களை கொலை செய்தார்கள். பல நபிமார்கள், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், இது போன்ற பல நபிமார்களே அவங்க என்ன செஞ்சாங்க, கொலை செஞ்சாங்க. ஏன் ஈசா அலைஹிஸ்ஸலாம கூட கொலை செய்ததுக்கு துரத்துனாங்களா இல்லையா? இந்த யூதர்கள் தான். இந்த யூதர்கள் இப்படி நபிமார்களை பொய்ப்பிப்பதும், நீ நபியே இல்லை எல்லா நியாமத்துகளும் அனுபவிச்சுட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மண்ணு சல்வாவை அவர்களுக்காக இறக்கி கொடுத்தான், வானத்திலிருந்து என்ன செஞ்சான், இறக்கி கொடுத்தான். இப்படிப்பட்ட எல்லா நியாமத்துகளும் அனுபவிச்சுக்கிட்டு அவர்கள் அந்த நபிமார்களையே பொய்ப்படுத்தினாங்க, நபிமார்களையே கொலை செய்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலும் இப்படி என்ன செஞ்சாங்க இருந்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூரா ஆல இம்ரானுடைய 71வது வசனத்தில் இப்படி சொல்லி காட்டுகிறான், வகாலத் தாயிஃபத்தும் மின் அஹ்லில் கிதாப். அதே வேதக்காரர்கள் இருந்து ஒரு கூட்டம் இப்படியும் இருந்துச்சு. எப்படின்னா, ஆமினு பில்லதி உன்சில அலல்லதீன ஆமனு. இந்த ஈமான் கொண்டவர்கள் முக்மின்கள்னு சொல்லிட்டு இருக்கிறாங்களே முஸ்லீம்கள், இவர்கள் மீது இறக்கப்பட்ட வேதத்தை நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள். எப்படி? வஜ்ஹன் நஹாரி, முற்பகலிலே. காலையில் ஃபஜரில் போயிட்டு நானும் முஸ்லீம் தான், நானும் ஈமான் கொண்டுட்டேன், நானும் நபியோட இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்க. வக்ஃபுருஹு ஆஹிரஹு, இதே பகலுடைய கடைசி நேரம், அந்த ஃபஸருடைய நேரம் வருது இல்லையா, அப்போ நான் இறை மறுப்பை ஏற்றுக்கிட்டான், என்ன செய்யலை, இஸ்லாம்லாம் இல்லைப்பா, நான் என்ன செஞ்சிட்டேன், மறுத்துட்டேன் அப்படின்னு நீங்கள் வெளியே வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தை இப்படி முடிக்கிறான், லஅல்லஹும் யர்ஜிஊன். இதை பார்க்கின்ற பாமர மக்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க நினைப்பாங்க, என்ன யூதர்கள் காலையில் வந்தா நான் ஆமன்து பில்லாஹின்னு சொன்னான், இப்போ பார்த்தா அசரில் பார்த்தா நான் முகமதெல்லாம் ஏற்றுக்க முடியாது, இந்த வேதத்தெல்லாம் ஏற்றுக்க முடியாதுன்னு அவன் திரும்பி போயிடுறான், அப்போ இது ஏதோ குறை இருக்கு போல தெரியுது அவன் நினைக்கணும். அப்படி என்று அவர்கள் என்ன செய்ய திட்டம் தீட்டினாங்க. இதை திட்டம் தீட்டு எப்படியா திட்டம் தீட்டி இருக்கிறான் பாருங்க. அதில் திட்டம் தீட்டியவர்களுடைய பேர்கள் தஃசீர்களில் இருக்கிறது. அப்துல்லா இப்னு லைஃப், அதி இப்னு ஸைத், ஹாரிஸ் இப்னு அவுஃப். இப்படிப்பட்ட தலைவர்கள் மஷூரா செய்வாங்களா உட்கார்ந்து, என்ன பண்ணலாம், இந்த இஸ்லாமையும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் வளர்க்க விடாமல் இருப்பதற்கு என்னென்ன சூழ்ச்சிகள் செய்ய முடியும், உட்கார்ந்து மஷூரா செய்யலாம். என்ன, சில பேரை கூப்பிடுறது, பா நீலாம் போய் காலையில் இஸ்லாம் ஏற்றுக்கோ, முஸ்லீம் ஆயிரு. அதுக்கப்புறம் அசர் நேரத்தில் போயிட்டு சொல்லு, என்னால் இதில் என்ன செய்ய முடியாது, தாக்கு பிடிக்க முடியல, என்னால் இதில் இருக்க முடியல அப்படின்னு நீ வெளியே வா. வெளியே வரும்பொழுது ஒரு பெருங்கூட்டம் வெளியே வருகிறதே அப்படின்னு மக்கள் என்ன செய்வாங்க, பார்ப்பாங்க, அவங்களுக்கு கேள்வி ஏற்படும். அவங்க கேள்வி கேட்காமையே நம்ம நல்லதுல தான் இருக்கிறோமா கெட்டதுலேயே இருக்கிறோமா எனக்கு புரிய மாட்டேதுன்னு அவன் என்ன செஞ்சிருவான், வீட்டிலே இருந்துருவான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கம் வர மாட்டான். எப்படிப்பட்ட சூழ்ச்சிகள் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இது இந்த யூதர்களுடைய பெரிய சூழ்ச்சி. எப்படிப்பட்ட சூழ்ச்சிகள்லாம் இருந்திருக்கு பாருங்க. குரோதம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் பக்ராவுடைய 109வது வசனத்தில் சொல்லுவான், வத்த கஸீரும் மின் அஹ்லில் கிதாப். இந்த வேதம் கொடுக்கப்பட்டவர்கள், வேதக்காரர்கள் இருக்கார்களே, அவர்களில் அதிகமானவர்கள் விரும்புகிறார்கள். எதை விரும்புகிறார்கள் தெரியுமா? லவ் யருத்தூனக்கும், நீங்கள் திரும்பிவிட வேண்டும், மிம்பாதி ஈமானிக்கும் குஃபாரா, நீங்கள் ஈமான் கொண்ட பிறகு காஃபிர்களாக மாறிவிட வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள், விரும்புகிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதிகமானவர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு இந்த இடத்துல சூரத்துல் பக்ராவுடைய 109வது வசனத்தில் சொல்றான், அதிகமானவர்களுடைய எண்ணமே அப்படிதான் இருந்தது. எதன் காரணமாக தெரியுமா? ஹஸதம் மின் இந்தி அன்ஃபுஸிஹிம், அவர்களுடைய மனதிலே தோன்றிய குரோதத்தின் காரணமாக, பொறாமையின் காரணமாக, நயவஞ்சகத்தின் காரணமாக என்று அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்றான். வளர விட்டுறக்கூடாது, அவங்களுடைய எண்ணம் இருந்தது இதுதான். அடுத்து ஒரு நபி வருகிறார் என்று சொன்னால் பனு இஸ்ரவேலர்கள் தான் வருவாங்கன்னு பார்த்தாங்க. ஆனால் வந்தது யாருடைய இதில்? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததியான அந்த சந்ததியில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்ததின் காரணமாக அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இன்னும் பல இதுக்கு சொல்லலாம். குரோதம், அந்த நயவஞ்சகத்தன்மை, இதுதான் அந்த யூதர்களை இப்படியெல்லாம் சூழ்ச்சி செய்ய வைத்தது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். இந்த வரலாற்றில் மிக முக்கியமாக கஅப் இப்னுல் அஷ்ரஃப் என்ற ஒரு யூதன், அவனும் ஒரு யூத தலைவன், அந்த கைனுகா என்ற பகுதியை சார்ந்த அந்த மக்களை வழிகெடுப்பதற்கு, அவர்களை எல்லாம் போருக்கு மூண்டுவதற்கு மிக முக்கியமான ஒரு நபராக இருந்தவன் கைனுகா என்ற அந்த பகுதி யூதர்கள். ஒரு சமயம் அந்த கைனுகா என்ற பகுதியில் ஒரு பெண்மணி, முஸ்லிமான ஒரு பெண்மணி, பர்தாலாம் அணிந்து கொண்டு அவங்க என்ன செய்கிறாங்க, வியாபாரம் செய்கிறாங்க. ஒட்டகத்தினுடைய அந்த தோலை என்ன செய்கிறாங்க, வியாபாரம் செய்கிறதுக்காக போயிருக்கிறாங்க. ஒரு மார்க்கெட்டுக்கு போயிருக்கிறாங்க, வியாபாரம் செய்கிறாங்க பெண்மணி. அப்பொழுது ஒரு போர்க்கொல்லன்
அவன் தான் அந்த இதை ஒட்டகத்தினுடைய அந்த இதை என்ன செஞ்சிருக்கிறான், வாங்கியிருக்கிறான். வாங்கிட்டு நான் காசு கொடுக்குறமா கொஞ்ச நேரம் உட்காரு. உடனே அங்கே வந்த ஒரு யூதன் சொல்லியிருக்கான் அந்த பெண்ணிடத்துல, நீ முகத்தை காட்டு, யார் நீ, உன் திரையை எடு அப்படின்னு சொன்ன உடனே அந்த பெண்மணி சொல்லியிருக்கிறாங்க, நான் வந்து முஸ்லீமான பெண்ணு, என்னுடைய ஹிஜாபில் நான் என்ன நகர்த்த முடியாது, என்னால் அப்படி செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அது பின்னாடி இருந்த அந்த பொறுக்கொல்லன் அவனும் ஒரு யாரு, யஹூதி, அவனும் ஒரு யூதன், வரலாற்றில் இருக்குதெல்லாம். அந்த யூதன் என்ன செஞ்சான், அந்த பெண்மனுடைய ஆடையை பிடிச்சு ஒரு கம்பியில பின்னாடி இருந்த ஒரு கட்டையில் என்ன செய்ய கட்டி விட்டுட்டான். ஆடையை நல்லா இறுக்கமா என்ன செஞ்சுட்டா கட்டிட்டான். இதை கட்டிய இந்த நேரத்திலே அந்த பெண்மணி அந்த பணத்தை வாங்கி கொண்டு எந்திரிக்கின்ற நேரத்தில் ஆடை அப்படியே சிக்கி கொண்டு அந்த பெண்மணியுடைய ஆடை முழுமையா என்ன செஞ்சு வந்துருச்சு, வெளியாயிருச்சு. அவளுடைய மறைவிடங்கள் தெரிந்தவுடனே அங்க இருந்த யூதர்கள் அத்தனை நபர்களும் சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இதை ஒரு முஸ்லீம் அங்க இருக்கக்கூடிய அந்த மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ஒரு மனிதர் என்ன பார்த்துட்டு தன்னுடைய ஆடையை எடுத்து அந்த பெண்மணிக்கு கோர்த்தி விட்டு அந்த யூதனை அப்படியே கொலை செஞ்சிட்டாங்க. அவ்வளவு கோபம் வந்துருச்சு அவங்களுக்கு. இதை பார்த்துக்கிட்டு இருந்த யூதர்கள் எல்லாம் அந்த முஸ்லீமை தாக்கினாங்க. அந்த முஸ்லீம் அவர்களும் அங்க ஷஹீதாகிட்டாங்க. இந்த செய்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு போகுது. போன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதற்கு பிறகு அந்த காஃபிர்களை அவங்களை என்ன செய்ய விடக்கூடாது, அந்த யூதர்கள் என்ன செய்யக்கூடாது, விட்டு வைக்கக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ லுபாபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுப்பு கொடுத்தாங்க. மதீனாவில் நீங்க பார்த்துக்குங்க, நான் அந்த கைனுகா என்ற பகுதிக்கு போகிறேன், நான் போறேன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 700 சஹாபிகளை அழைத்து கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. இந்த நேரத்திலும் யூதர்கள் எப்படி நடந்துக்கிட்டாங்க என்பதற்கு உதாரணமா சொல்றேன். யூதர்களுடைய அந்த சூழ்ச்சி எப்படியெல்லாம் இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க, வருகின்ற நேரத்தில் யாரை தளபதியாக முன்னால் நிறுத்துவது, ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு கொடியை கொடுத்தாங்க, நீங்க நில்லுங்க. ஹம்ஸா அப்போ ஹிஜ்ரி 2, அதெல்லாம் ஹிஜ்ரி 2 ஷவ்வால் மாதத்தினுடைய அந்த மாதத்தில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க. ஹிஜ்ரி 2 வந்து பார்த்த உடனே கைநூக்கா மக்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்கன்னு சொன்ன உடனே எல்லாருமே ஒரு கோட்டைக்குள்ள போயிட்டு என்ன பூந்துட்டாங்க. அப்படியே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்டத்தட்ட 15 நாட்கள் அந்த இடத்தை முழுமையாக முற்றுகை வச்சிருந்தாங்க. அவங்களுக்கு உணவு எதுவுமே இல்லாமல் என்ன சிறை பிடிச்சு வச்சிருந்தாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் என்ற ஒரு முனாஃபிக், அவன் நயவஞ்சகன், முஸ்லிம் மாதிரி நடிப்பது, அவர் வெளியே வந்தார். வெளியே வந்து முகமது அவர்களே அப்படின்னு சொல்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்துட்டாங்க, எதுவும் பேசாதீங்க, 15 நாட்கள் ஆயிருச்சு, இதுக்கப்புறம் உங்களுடைய பேச்சுவார்த்தைக்கு நான் வரணுமா, வர முடியாது. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுக்கமாக பிடிச்சிட்டார். வந்து பிடிச்சிட்டு ஜோப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த பாக்கெட்ல கையை வச்சுக்கிட்டு கெட்டிமா பிடிச்சிட்டார். பிடித்து கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாரு, என்னை பாதுகாத்தவர்கள் இவர்கள் எல்லாம். இவர் நான் முஸ்லீம் தானே, அவர் காட்டுறது நான் முஸ்லீம், இந்த முஸ்லீமை பாதுகாத்தவங்க உள்ள இருக்கிறாங்க. 400 பேர் கவசம் அணிந்து என்னை பாதுகாத்தார்கள் ஒரு சமயத்தில், இதுல கவசம் அணியாத 4 பேர் என்ன பாதுகாத்திருக்கிறாங்க. எனவே இந்த பெண்களை இவர்கள்லாம் என்ன செஞ்சிருங்க, விட்டுடுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒப்பந்தத்தின் அடிப்படையில் விடுவேன். விடணும்னு சொன்னா எப்படி விடுவேன், ஒப்பந்தத்தை அடிப்படை. என்ன ஒப்பந்தம், இந்த கைனூகா மக்கள் யாருமே இங்க மதீனாவுக்கு இருக்கக்கூடாது, மதீனாவுடைய வெளியே அவர்கள் என்ன செய்யலாம், இருக்கலாம். ஒன்று இஸ்லாமை ஏற்ற உள்ள இருக்கலாம், அல்லது இஸ்லாமை ஏற்க முடியாது என்று சொன்னால் இவர்கள் அத்தனை நபர்களும் நாடு கடத்த வேண்டும் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஷாம் நகருக்கு அவங்களை என்ன செஞ்சாங்க, நாடு கடத்தினாங்க. சிரியாவுக்கு அவங்களாம் என்ன செஞ்சாங்க, போனார்கள். இங்கேயும் நாம் யோசிக்கணும், அந்த அப்துல்லா இப்னு அந்த உபை இப்னு சலூல் எல்லாருடைய தலையை வெட்டுப்பட்டு விட வேண்டும் என்று அவங்க விடக்கூடாது, அவங்கள விட்டு வெட்டிடுவாங்களோ என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெட்டிடுவாங்களோ என்ற அந்த அச்சத்தின் காரணமாகத்தான் அவர் வந்து இந்த சூழ்ச்சியை பேசி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலிருந்து என்ன செஞ்சாங்க, அந்த அத்தனை மக்களையும் விடுவித்ததாக வரலாற்றில் எழுதுறாங்க. அவருடைய சூழ்ச்சி, அவங்க போன சும்மா அங்கே இருந்துருவாங்களா, அங்க போனாலும் அவர்களுடைய புத்தி என்பது என்ன செய்யாது, மாறாது என்பதை தான் வரலாற்றாசிரியர் இந்த நிகழ்வு என்ன செய்யறாங்க, பதிவு செய்யறாங்க. சங்கமிக்க அல்லாஹின் அன்புக்குரியவர்களே, இந்த மனிதர்கள், இந்த காஃபிர்கள், இந்த யூதர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றார், வலா துக்மினு. எந்த அளவுக்குன்னு சொன்னா, யூதர்கள் ஒருவருக்கு ஒரு மத்தியில் இருப்பாங்களாம், முஸ்லிம்களோட கலந்திருப்பாங்க. அப்போ அவங்க சொல்லுவாங்களா, வலா துக்மினு, நீங்கள் யாரையும் நம்பிவிட வேண்டாம். யார, இல்லா லிமன் தபிய தீனக்கும், உங்களுடைய மார்க்கத்தை. யார, யூதர்களா யார் இருக்கிறாங்களோ, உண்மையான யூதரா யார் இருக்காங்க, அவங்க கிட்ட மட்டும் உங்களுடைய விஷயத்தை சொல்லுங்க, மற்றவர்களிடத்துல என்ன பண்ண சொல்லாதீங்க. சொன்னா உங்களுக்கே அவர்கள் என்ன செஞ்சிருவாங்க, மாற்றமா வந்துருவாங்க. என்னப்பா நீ தான் உன்னுடைய கிதாபிலே இருக்குன்னு சொல்றியே அப்படின்னு என்ன செஞ்சிருவாங்க, சொல்லிடுவாங்க. எனவே அவர்களிடத்துல உண்மையான முகத்தை காட்டாதீர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்லி காட்டுறான். யார,
நீ ஒரு யூதரை பார்க்கறனா யூதரிடத்தில் நல்லபடியா பேசு, மார்க்கத்தை பத்தி பேசு. மற்ற முஸ்லிம்களிடத்தில் நீ பார்த்தால் அவர்களிடத்தில் உண்மையாக நீ நம்பி விடாதே. வலா துக்மினு இல்லா லிமன் தபிய தீனக்கும் அப்படி சொல்லிவிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான், கொல் நபி அவர்களுக்கு சொல்லுங்கள். இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களே இவங்களுக்கு சொல்லுங்க, இன்னல் ஹுதா ஹுதல்லாஹி, நிச்சயமாக நேரு வழி என்பது அல்லாஹ்வுடைய வழிதான், அல்லாஹ்வுடைய பாதை தான் சரியான பாதை என்பதை அவர்களுக்கு சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் அடுத்த வசனத்திலே சொல்கிறான், அய்யுதா அஹதும் மிஸ்லமா ஊதீதும், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேதத்தை போன்றுதானே அவர்களுக்கும் என்னது வேதம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. யாருக்கு? உங்களுக்கு தௌராத் கொடுக்கப்பட்டது, அவர்களுக்கு இஞ்சில் கொடுக்கப்பட்டது. இதே போன்ற ஒரு மார்க்கமான இந்த குர்ஆன் ஷரீஃபும் அவர்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அவ் யுஹாஜிக்கும் இந்த ரப்பிக்கும், அவர்கள் சொல்லுவார்களாம், நீங்கள் ஒருவேளை உங்களுடைய அனைத்து விஷயங்களும் அவர்களுக்கு சொல்லிவிட்டால், அதை யூதர்கள்ல இந்த தௌராத்தில் இப்படி இருக்கு, மூசா அலைஹிஸ்ஸலாம் இப்படிலாம் சொல்லியிருக்கிறாங்க நீங்க சொன்னீங்கன்னா, நாளை உங்களுக்கு எதிராக அல்லாஹ்விடத்தில் வந்து அவங்க செய்வாங்க, வாதிடுவார்கள். அல்லாஹ்விடத்தில் வந்து யா அல்லாஹ் நாங்கள் இதெல்லாம் சொன்னோம், இவர்களுடைய வாயாலே இவங்களாம் சொன்னாங்க என்று உங்களுக்கு எதிராக அவங்க செய்வாங்க, வந்து வாதாடுவாங்க. எனவே யாரையும் நீங்கள் நம்பி விடாதீர்கள் அவர்களே மத்தியில் சொல்லிப்பாங்க. இப்படிப்பட்டவர்கள் தான் யூதர்கள். அப்போ எல்லா விஷயங்களும் தெரியும், தெரிந்திருந்து கொண்ட இவர்கள் இப்படியெல்லாம் செயல்பட்டதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிவிட்டு இந்த வசனத்தை இப்படி முடிக்கிறான், குல் நபியே சொல்லுங்கள், இன்னல் ஃபضல பியதில்லாஹ், நிச்சயமாக பேருபகாரம் என்பது அல்லாஹ்வுடைய அருள் என்பது அல்லாஹ்வுடைய பேருபகாரம் என்பது பியதில்லாஹ் அல்லாஹ்வுடைய கரத்தில் தான் இருக்கிறது. யுதீஹி மையஷா, தான் நாடியவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை என்ன செய்கிறான், கொடுக்கிறான். வல்லாஹு வாசிஉன் அலீம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விசாலமானவாகவும் அனைத்தையும் அறியக்கூடியவனாகவும் என்ன செய்கிறான், இருக்கிறான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு அடுத்து சொல்கிறான், யஹ்தஸ்ஸு பிரஹ்மதிஹி, தன்னுடைய பேருபகாரத்தை மையஷாவு தான் நாடியவருக்கு குறிப்பாக்கி தருகிறான். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்பது, அல்லாஹ்வுடைய ஹிதாயத் என்பது யாருக்கு உரியத்தாக இருக்குமோ அவர்களுக்கு தான் வந்து சேரும். அப்போ ஒரு நல்ல அமல்களை செய்ய வேண்டும் என்றால் அது அல்லாஹ்வுடைய ரஹ்மத் வேணும். அதே போல ஒரு தீய விஷயத்தை விட்டும் நாம் என்ன செய்யணும், விலகி இருக்கணும்னு சொன்னா அதுக்கும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் நமக்கு என்ன செய்யணும், வேணும். நான் இந்த பாவத்தை செய்யக்கூடாது அப்படின்னு நினைச்சா முடியாது. அல்லாஹ்விடத்தில் என்ன செய்யணும், அல்லாஹ்விடத்தில் கேட்கும், யா அல்லாஹ் எனக்கு அந்த தௌபாவுடைய நசீபை கொடு, நான் இந்த பாவத்திலிருந்து விலகி இருக்கணும் என்று அல்லாஹ்விடத்தில் தான் என்ன செய்யணும், கேட்க வேண்டும். இதைத்தான் சொல்கிறான் அல்லாஹ், வல்லாஹு துல் ஃபضலில் அலீம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேருபகாரம் செய்யக்கூடியவனாக மகத்துவம் மிக்கக்கூடியவனாக என்ன செய்கிறான், இருக்கிறான் என்று அந்த வசனம் முடித்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்து சொல்கிறான், வமின் அஹ்லில் கிதாபி. இவ்வளோ நேரம் யூதர்கள்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், அந்த யூதர்களில் நல்லவர்களும் இருந்தார்கள் என்பதற்கு அடுத்து அல்லாஹ் சொல்கிறான். யூதர்கள்லேயும் ஏதோ ஒருத்தர், வெறும் ஒட்டுமொத்த யூதர்களும் அப்படிதான் இருந்தார்களா என்று சொன்னால் இல்லை, அதிலே ஒரு மனிதர் இப்படியும் இருந்தார்கள். அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு தஆலா அவர்களை போன்றவர்கள்லாம் எப்படி இருந்தாங்க என்பது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். வமின் அஹ்லில் கிதாபி மன் இன் தஅமன்ஹு பிகின்தாரின், அந்த மனிதர்களை நம்பி, அந்த யூதர்களில் சிலர், ஒருவர் என்று சொல்லலாம், அந்த ஒருவர் அப்படிப்பட்ட சிலரை நம்பி நீங்கள் ஒரு பொற்குவியலே கொடுத்தாலும் அவர்களிடத்திலே ஒப்படைத்தாலும் யுஅத்திஹி இலைக்க, நபியே உங்களிடத்திலே அதை ஒப்படைத்து விடுவார்கள். அப்துல்லா இப்னு சலாம் அப்படின்னு ஒருத்தவங்க இருந்தாங்க, ரலியல்லாஹு தஆலா யூதராக இருந்தாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னால், இஸ்லாமிய ஷரியத்துடைய விஷயங்களில் யூதர்கள் இப்படிலாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து நின்றுவாங்க. எங்க யூதருடைய கிதாபை காமிங்க, இந்த இடத்துல ஏன் கையை வச்சு மறைக்கிறீங்க அப்படின்னு எல்லா விஷயங்களும் தெரிஞ்சவர்கள் யார், அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு தஆலா. ஏன்னா முழுமையாக அதை படித்தவங்க. எது? தௌராத்தை. அந்த தௌராத்தில் இருக்கிற அத்தனை விஷயங்களும் அவங்க தெரிஞ்சவங்களா இருந்தாங்க. அது அவங்கள பற்றி அல்லாஹ் சொல்கிறான், அவர்களுக்கு ஏதேனும் ஒப்படைத்தால், அதாவது 1200 ஊக்கியா என்று சொல்லப்படக்கூடிய தங்கம் அவர்களுக்கு ஒருவர் ஒப்படைச்சிட்டு போயிருக்கிறார். நான் ஊருக்கு போகிறேன், என்னுடைய பொருட்கள்லாம் நீங்கள் அமானிதமாக பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அத்தனை பொருட்களும் அப்படியே வைத்து அவர்கள் திருப்பி கொடுத்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்லி காட்டுகிறான், இப்படிப்பட்ட யூதர்களும் என்ன செய்கிறாங்க, அந்த வேதக்காரர்களில் சில மனிதர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் அடுத்து சொல்கிறான், வமின்ஹும், அவர்கள் சில பேர், மன் இன் தஅமன்ஹு பிதீனாரின், ஒரே ஒரு தீனார், ஒரு வெள்ளி காசு ஒருத்தர்கிட்ட நீங்கள் கொடுத்தா, சில மனிதர் இப்படியும் இருக்கிறான், வெள்ளி காசை கொடுத்துட்டு லா யுஅத்திஹி இலைக்க, நபியே உங்களிடத்துல கொடுக்க மாட்டான், இல்லா மா தும்த அலைஹி காயிமன், அவரிடத்துல நீங்கள் எவ்வளவு நேரம் நின்று நச்சரித்தாலும் சரி கொடுக்க மாட்டான். இது நடக்குதா இல்லையா? கொடுக்கணும்னு மனசு இருந்தா
இவர் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரு, கடனா கொடுத்துருக்கிறாரு, இல்லை அடமானமா நம்ம கிட்ட வச்சிருக்கிறாரு, நம்ம கிட்ட இது ஒப்படைச்சிருக்கிற அமானத்தான்னு சொன்னா அது பொறுக்குவியலா இருந்தாலும் ஈமான் கொண்டார் திருப்பி கொடுத்துருவாங்க. ஆனா சில மனிதர்கள் இருக்கிறாங்க, வாங்கினது ஏதோ கொஞ்சம் தான், அதை கூட நீங்கள் எவ்வளவு நேரம் நச்சரித்து நின்றாலும் கொடுக்க மாட்டார்கள். இப்படி யார் யூதர்கள்ல பல நபர்கள் இருந்தார்கள். அதுலேயும் வரலாற்றை சொல்றாங்க. ஃபஹாஸ் இப்னு ஆசூரா என்ற ஒருவர் ஒரு குறைஷி இடத்துல ஒரே ஒரு தீனார் தான் வாங்கியிருக்கிறார். அந்த ஒரு தீனாருக்காக வேண்டி அவர் எங்கெல்லாம் பார்க்குறாரு மறைஞ்சு மறைஞ்சு போவார். எந்த அளவுக்கு வந்துட்டாங்கன்னு சொன்னா யஹூதிகள் அந்த தஃப்சீர்களில் எழுதுறாங்க, ஒரு முஸ்லீம் அவரு முன்னாடி யூதராக இருந்திருப்பார், வேற மாற்றுக்காக தான் இவர்கிட்ட பொருள் வாங்கியிருப்பார். வாங்கிட்டு இந்த பொருளை திருப்பி கொடுப்பா அப்படின்னு சொன்னா இவர் சொல்வாரா, நீ தான் மதம் மாறிட்டல, மதம் மாறிட்டேன்னு சொன்னா உனக்கு கொடுக்க முடியாது, நீ ஏன் மதத்திலே இருந்தேன்னு சொன்னா உனக்கும் எனக்கும் எனது சட்ட வழியாக நம்ம என்ன செய்யலாம், கொடுக்கலாம். நீ தான் மதம் மாறிட்ட, முஸ்லீம் ஆயிட்ட, எனவே என் காசை நீ எதுக்கு வாங்கணும், இப்படி என் காசு உனக்கு எதுக்குப்பா, நான் தான் மாற்று மதத்தை சார்ந்தவனே, இப்படியெல்லாம் மாற்றி பேசியதாக இருக்கிறது. இந்த நேரத்தில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் முஸ்லிம்களாகிய நீங்கள் யூதர்களிடத்தில் செல்வம் வாங்கியிருந்தால் அவர்களுக்கு கட்டாயமாக ஒரு நல்லவரோ கெட்டவரோ நீங்கள் ஒரு அமானத்தை வாங்கியிருந்தா நிச்சயமாக அவங்களுக்கு செலவு பண்ண, அவங்களுக்கு என்ன செய்யணும், ஒப்படைச்சிடணும் என்ற விஷயத்தை ஹதீஸ்ல பதிவு செய்யறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதப ஆதுல்லாஹி மாமின் ஷையின் கானஃபில் ஜாஹிலியத்தி, ஜாஹிலியா காலத்தில் இருந்த பல விஷயங்களை இந்த அல்லாஹ்வுடைய பகைவர்கள் பொய்ப்பிக்கிறாங்க. அல்லாஹ் சொல்லாத விஷயத்தெல்லாம் என்ன பண்றாங்க, சொல்றாங்க. என்ன, நாங்க முஸ்லீம் ஆயிட்டா, நீங்களா முஸ்லீம் ஆயிட்டா உங்களுக்கு கொடுக்க வேண்டிய அமானத்துக்களை கொடுக்க வேண்டாம் என்று அல்லாஹ்வே சொன்னதாக ஹலால் ஆக்குறாங்க. இது எல்லாம் அல்லாஹின் மீது செய்கின்ற இட்டுக்கட்ட விஷயங்கள், அல்லாஹின் மீதே இவங்க பழி போடுறாங்க என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னாங்க, அலா வஹுவ தஹத கதமைய ஹாதைனி இல்லல் அமானா, ஜாஹிலியா காலத்தில் இருந்த அத்தனை விஷயங்களும் என்னுடைய இரு பாதங்கள் கீழ் புதைக்கப்பட்டு விட்டது, அமானத்தை தவிர. ஒருவர் அமானத்து கொடுத்திருக்கிறார்னு சொன்னா, நம்மளுக்கு அமானிதமாக ஒரு விஷயத்தை கொடுக்கிறார்னு சொன்னா அவரிடத்தில் அதை நீங்கள் என்ன செய்யணும், ஒப்படைச்சிட வேண்டும். ஃபஇன்னஹா முஆதாத்துன் இலல் பர்ரி வல் ஃபாஜிரி, அவர் நல்லவராக இருந்தாலும் சரி தீயவராக இருந்தாலும் சரி அவரிடத்தில் நீங்கள் என்ன செய்யணும், ஒப்படைச்சிடணும். ஏன், அவருடைய அமானத் அது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒருவர் ஸைத் இப்னு சுன்ஆ என்றவங்க தௌராத் வேதத்தையும் மற்ற வேதங்களையும் படித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தனை பண்புகளையும் தெரிஞ்சவர். அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கணும் என்பதற்கு பல இடங்களை தாண்டி என்ன செய்கிறார், வரார் மதீனாவுக்கு. வந்து நபி யார், நபின்னு ஒருத்தவங்க வந்திருக்கிறாங்களே எங்கே, அவங்கள பார்த்துட்டாங்க. பார்த்த உடனே இவர் தான் நபி அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எனக்கு எல்லா பண்புகளும் தெரியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி தான் இருப்பாங்க, ஒரு இறை தூதர்னா இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு நான் தெரிஞ்சிருக்கிறேன். எனவே அவருடைய பண்புகள் அத்தனையும் இருக்கா அப்படின்னு நான் என்ன செய்யணும், பார்க்கணும் என்பதற்காக அவர் காத்துக்கிட்டு இருக்கிறார். அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சமுதாயம், ஒரு மக்கள் வராங்க, ரொம்ப ஏழையான மக்கள், அவங்களுக்கு எந்த ஒரு பிழைப்புக்கு எந்த ஒரு உணவும் இல்லை, ரொம்ப ஏழ்மையான மனிதர்கள் வராங்க. அப்போ வரும்பொழுது கேட்குறாங்க சஹாபா கிட்ட, யார்கிட்டயாவது உணவு இருக்கிறதா, இவங்களுக்கு பார்க்குறாங்க சஹாபிக்கு ஒருத்தர் ரெண்டு பேர்னா கொடுக்கலாம், ஒரு கூட்டமாக இருக்கிறாங்க, எப்படி கொடுக்க முடியும். உடனே காத்துக்கிட்டு இருந்தால் அவங்க வந்தாங்க, ஸைத் இப்னு சுன்ஆ என்பவங்க வந்தாங்க. வந்து சொன்னாங்க, நபி அவர்களே நான் வேணாலும் என்ன செய்கிறேன், இவங்களுக்கு உணவுக்கு ஏற்பாடு பண்ணுறேன். பார்த்தாங்க, இவர் ஒரு யூதராக இருக்கிறாரு, இவரை எப்படி நம்புறது, அவர் முஸ்லீம் ஆகலை, இவரை எப்படி நம்புறது. உடனே சொன்னாங்க, வேண்டும் என்றால் நான் உங்களுக்கு கடனாக கொடுக்குறேன், என்னுடைய செல்வத்தை கடனாக கொடுக்குறேன், நீங்கள் அவங்களுக்கு கொடுங்க, நீங்கள் குறித்த நேரத்தில் கொடுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கிட்டாங்க, கடன் வாங்கிட்டு எல்லாருக்கும் அவங்களுக்கு கொடுத்தாச்சு, உணவுலாம் வாங்கி அவங்க உணவு சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. கரெக்டாக குறித்த நேரம் வருகின்றதே, அந்த நேரத்துக்கு 2 நாள் முன்னர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஜனாசா தொழு வச்சுட்டு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க, ஒரு சிவர் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே சரியான தருணம் பார்த்து இந்த ஸைத் இப்னு சுன்ஆ வந்துட்டார். ஏன், அவருடைய நோக்கம் என்னன்னா, நபியிடத்தில் அந்த பண்பு இருக்கா, நான் நினைக்கிற பண்பு இருக்கா என்று பார்க்கணும். வந்தாரு, வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தனை ஆடையும் அப்படியே பிடிச்சி இறுக்கமா பிடிச்சி நபியை போட்டு ஒரு குலுக்குனார். என்ன, அப்துல் முத்தலிபுடைய குடும்பத்தாருக்கு குறித்த நேரத்தில் கொடுக்கக்கூடிய பழக்கம் இல்லையா அப்படின்னு பார்த்து கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு என்ன ஆச்சு, இன்னும் 2 நாள் 3 நாள் என்ன இருக்கு, நம்மளுடைய தவணை இருக்கிறது, நேரம் இன்னும் முடியலையே அப்படின்னு ரசூலுல்லாஹ் பார்க்குறாங்க. பக்கத்தில் இருந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஜோஷ்ல வந்துடுவாங்க இல்லையா, வந்துச்சு கோபம்.
யாரு மேல கையை வைக்கிற நீ அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த யூதர் ஸைத் இப்னு சுன்னா அவர்களை தடுக்க போறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே பார்வையிலே நிறுத்திட்டாங்க. உமரை நிறுத்துங்க, கடன் கொடுத்தவர் அவர், கடன் வாங்கியவன் நான், எங்க ரெண்டு பேருக்கும் நீங்க என்ன சொல்லணும்? பக்கத்தில் இருக்கிறீங்களா? தடுக்க கூடாது. நீங்க என்ன சொல்லணும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, தஅமுருனி பிஹுஸ்னில் அதாஇ, என்னை பார்த்து நீங்க சொல்லணும், கடனை வாங்கி இருக்கிறியப்பா, நீ சரியான முறையில் அடைக்கணும், குறித்த நேரத்தில் நீ அடைக்கணும் அப்படின்னு என்ன பார்த்து நீங்க சொல்லணும். அவரை பார்த்து சொல்ல வேண்டும், கடனை கொடுத்திருக்கிறாயே, கடன் வாங்குவதற்கென்ற ஒரு கண்ணியம் இருக்கிறது, அந்த கண்ணியத்தை நீ பின்பற்ற வேண்டுமே என்று அவரை பார்த்து நீ சொல்லணுமே தவிர நீங்கள் கோபப்படக்கூடாதுன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? என்னை பார்த்து கடனை வாங்கி இருக்கிறீங்க, சரியான நேரத்தில் கொடுக்கணும்னு சொல்லணும். அவரை பார்த்து கடன் நீங்க கொடுத்திருக்கிறேயே, கடன் வாங்கறதுக்குன்னு ஒரு என்ன இருக்கு, ஒரு பண்பு இருக்கிறது, அந்த பண்பை நீ பின்பற்றலாமேன்னு அவரை சொல்லணுமே தவிர நீ அவரை தடுக்க கூடாது, அடிக்க கூடாது என்று சொன்னாங்க. உடனே அந்த பார்த்தவர் கை பிடிச்சிட்டு அப்படியே கை விட்டுட்டார். அவர் அதை தான் பார்த்தாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல அந்த பண்பு இருக்கா? சாந்தமான, கோபம் கொள்ளாத சாந்தமான பண்பு. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் குறித்த நேரத்தில் கொடுத்துடலான்னு நினச்சேன், ஆனால் என்னிடத்துல அந்த பொருட்கள் இருக்குது உமர் அவர்களே, இந்த இடத்துல எனக்கான பொருட்கள் என்ன செய்து இருக்குது, அந்த பொருட்களை அவர் கொடுங்க, அதை விட 20 சா கூட கொடுங்கன்னு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் கொடுத்த பொருளை விட 20 அந்த மரைக்கால் என்ன செய்யுங்க, அதிகமாக கொடுங்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அனுப்புனாங்க. உமர் அதெல்லாம் அழைச்சிட்டு போயிட்டு அந்த இடத்துல போய் கொடுத்தாங்க. கொடுத்து 20 சா என்பது இன்னும் செஞ்சாங்க. மரைக்கால் கொடுத்த உடனே, ஏன்பா நான் கொடுத்ததை விட 20 மிஸ்கால் அதிகமாக கொடுக்குறீங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொன்ன உடனே நபி அவர்கள் சொன்னாங்க, நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க ஸைத் இப்னு சுன்னா அவங்க அப்படியே அழுக ஆரம்பிச்சாங்க. நான் உண்மையாக நினைச்ச நபி இவங்க தான். எவ்வளவு கோபம் வந்தாலும் அதை அடக்கி சகிப்புத்தன்மை என்பது நபியிடத்தில் இருக்கும்னு எனக்கு தெரியும். ஒரு நபின்னு சொன்னா அவரிடத்துல என்ன இருக்கணும்? சகிப்புத்தன்மை என்பது இருக்கணும். மக்கள் மீது கோபம் கொள்ளக்கூடாது. மக்கள் காட்டுமிராண்டித்தனமாக செயல்பட்டாலும் அந்த நபிக்குடைய பண்பு என்பதை என்ன செய்யும்? இருக்கும். அந்த பண்பைத்தான் நான் எதிர்பார்த்தேன். ஹஸ்லத்தைனி ஹாதைனி, இந்த 2 பண்புகளைத்தான் நான் எதிர்பார்த்து வந்தேன், அதை பார்த்து விட்டேன். உமரே இப்பொழுதே என்னை நபிக்கிட்ட அழைச்சிட்டு போங்க, நான் ஷஹாதத் சொல்லணும். நாங்கள் வரலாற்றில் வருது, ஸைத் இப்னு சுன்னா எப்படி இஸ்லாமை தழுவினார்கள் இதை பார்த்தோம்னா அவங்களுடைய வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. உமர் அதனை அழைச்சிட்டு வந்தாங்க. வந்த உடனே அவர்கள் என்ன செஞ்சாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் நின்று அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் சொல்லி அவர்கள் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னக முஹம்மது ரசூலுல்லாஹ் வ அன்னக ரசூலுல்லாஹ் என்று அந்த கலிமாவை மொழிந்ததாக நாம் என்ன செய்ய வரலாற்றை பார்க்கிறோம். ஒரு யூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்பை பார்த்து இஸ்லாமை தழுவினார். இப்படிதான் பல நபர்கள் என்ன செஞ்சாங்க? இஸ்லாம் ஏற்றாங்க. அப்துல்லா இப்னு சலாம் அவர்கள்லாம் என்ன செஞ்சாங்க? இஸ்லாம் ஏற்றாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான், ذَلِكَ بِأَنَّهُمْ قَالُوا, அவர்கள் இப்படி சொல்லுவார்கள், லைஸ அலைனா ஃபில் உம்மீன சபீல், இந்த பாமர மக்களுக்கு நாங்கள் எதேனும் கொடுத்திருந்தால் அவர்களுக்கு எங்களிடத்தில் கேட்பதற்கு என்ன வழி இருக்கிறது? எதுவும் கிடையாது, கொடுத்துட்டோம், அவங்க இஸ்லாமை தழுவிட்டாங்க, வந்து கேட்கக்கூடாதான் இப்படி என்று சொல்கிறார்கள். வயகூலூன அலல்லாஹில் கதிப, அல்லாஹ்வின் மீது அவர்கள் பொய் சொல்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், இந்த பாமர மக்கள் என்ன செய்ய கொடுத்துட்டு அவங்க இஸ்லாமை ஏற்றுறதுனால கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்களே, இப்படி சொல்வது அல்லாஹ் மீது பொய் சொல்கிறார்கள். வஹும் யஅலமூன், அவர்களோ அறிந்தவர்களாக என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், பலா அப்படி அல்ல, மன் அவுஃபா பி அஹ்திஹி, தன்னுடைய ஒப்பந்தத்தை தான் கொடுத்த அந்த அமானிதத்தை யார் நிறைவேற்றுகிறாரோ வத்தகா, இன்னும் அல்லாஹுக்கு அஞ்சி நடக்கிறாரோ அவர் ஃபஇன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தகீன், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தக்வாவுடைய இறையச்சமுடையவர்களை அல்லாஹ் விரும்பக்கூடியவனாக என்ன செய்கிறான்? இருக்கிறான் என்று சூரா ஆல இம்ரானுடைய 76வது வசனம் என்ன செய்து நிறைவு பெறுகிறது. சங்கமிக்க அல்லாஹின் அன்புக்குரியவர்களே, நாம் யாரிடத்தில் செல்வத்தை வாங்கினாலும் கடனாக பெற்றாலும் அமானிதமாக பெற்றாலும் அதை ஒப்படைத்து விட வேண்டும். இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்பு. 1 ரூபா 2 ரூபா தானே அப்படின்னு என்ன செய்யக்கூடாது? நினைக்கக்கூடாது. ஒரு இடத்துல சொல்கிறோம் 22 ரூபாய் ஆயிடுச்சு, 20 ரூபாய் கொடுக்குறோம், 2 ரூபாய் நாளைக்கு கொடுங்க அப்படின்னா சொல்லிக்கிட்டு வரணும். நாளைக்கு நான் வரலன்னா கடனாக போயிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல ஜனாசாக்களுக்கு சொன்னாங்களே, இதன் மீது கடன் இருக்கிறதா, நீங்களே தொலை சல்லு அலா சாஹிபிக்கும், உங்களுடைய தோழருக்கு நீங்களே தொலை வச்சுக்கிங்க அப்படின்னு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்? கடன் இருந்தால். கடன் நம்ம பார்க்கணும். ஒரு மனிதர் தஃப்சீரில் இப்னு கஸீரில் இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு வரலாறு, அழகான வரலாறு, தஃப்சீர் இப்னு கஸீரில் ஒரு அழகான வரலாறு.
ஒரு மனிதர் ஏதோ ஒரு பரந்த பூமிக்கு போயிருக்கிறாரு. போயிட்டு அங்கே தன்னுடைய ஊருக்கு திரும்பி வர்றதுக்கு காசு இல்லை. ஊருக்கு போகணும்னு சொன்னால் படகையெல்லாம் ஏற்பாடு பண்ணி கப்பலில் தான் போகணும். போனவர் அதை தொலைச்சிட்டார். போய் அப்போது ஒவ்வொருத்தரும் போய் கேட்குறாரு, எனக்கு கடன் கொடுங்க கடன் கொடுங்கன்னு. ஒருத்தரும் கடன் கொடுக்கப்படல. அப்போ ஒரு நல்ல சாலிகான ஒரு மனிதர் அங்கே இருக்கிறார். அவர் இடத்துல போய் கேட்குறாங்க, எனக்கு கடன் கொடுங்க. அவர் கேட்டார், நான் உனக்கு கடன் கொடுக்கணும்னு சொன்னால் உனக்கு யார் சாட்சியாளராக இருப்பா? நீ பாட்டுக்கு வாங்கிட்டு போயிட்டேனா யார் கொடுப்பா சாட்சி? அவர் சொன்னார், வகஃபா பில்லாஹி ஷஹீதா, அல்லாஹ் தான்ப்பா எனக்கு சாட்சி, அல்லாஹ் தான் எனக்கு சாட்சி. சரி, உனக்கு பொறுப்பாளி சாட்சி அல்லான்னு சொல்லிட்டேன், உனக்குன்னு ஒரு பொறுப்பாளி ஜாமீன் யாராவது ஒருத்தரை நிறுத்த வைங்க அப்படின்னு சொன்னா, வகஃபா பில்லாஹி கஃபீலா, எனக்கு அல்லாஹ்வை தவிர யாரும் யார் கிடையாது, பொறுப்பாளி கிடையாது, அல்லாஹ் தான் எனக்கு. அந்த மனிதர் இதை கேட்ட உடனே, அப்படியே அப்பா அல்லாவே சாட்சியா அல்லாவே பொறுப்பாளியா நினைச்சு உனக்கு நான் என்ன செய்யறேன், காசை கொடுக்குறேன். இப்படிதான் இந்த காலத்தில் யாரும் கொடுக்க மாட்டாங்க. கொடுத்துட்டார் நல்ல மனுஷன். குறித்த நேரம் சொல்லிட்டாரு, இந்த நேரத்தில் திருப்பி கொடுத்துருங்க. அவரும் வாங்கிக்கிட்டு கப்பல் அதெல்லாம் ஏற்பாடு பண்ணி தன்னுடைய ஊருக்கு போயிட்டார். ஊருக்கு போயிட்டு நல்ல செல்வ செழிப்பு வந்துருச்சு. திருப்பி அனுப்பணுமே அந்த காசை, நேரம் வந்துருச்சு, எப்படியாவது அனுப்பிடணும்னு சொல்லிட்டு அவர் படகு அங்கேருந்து ஏற்பாடு பண்ணிட்டு வரலான்னு பார்க்குறாரு. பெரிய சுனாமி மாதிரி ஒரு வந்துருச்சு, பெருவெள்ளம், ஊர் ஃபுல்லாக வெள்ளம், வர முடியல. இந்த மனிதர் நேரம் வந்துருச்சு, எப்படியாவது அந்த மனிதருக்கு சென்று கொடுக்கணுமே. தஃப்சீர் இப்னு கஸீரில் இந்த நிகழ்வை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. எப்படியாவது கொடுக்கணுமேன்னு நினைக்கிறார். முடியல, போக முடியல. என்ன செய்தார் அந்த மனிதர்? ஒரு மர பலகையை எடுத்து அதை குடைந்து எழுதுறாங்க, அதை குடைந்து அதற்குள்ளே அந்த 1000 தீனார்களை வைத்து அதோடு ஒரு லெட்டரை என்ன செய்கிறார், வைக்கிறார். இன்னார் இவருக்கு நான் என்ன செய்கிறேன், கொடுக்கிறேன் அப்படின்னு அதை எழுதி அந்த தண்ணியில் தூக்கி போட்டார். அதுக்குள்ளே குடைஞ்சி உள்ளே வச்சு என்ன செஞ்சிட்டாரு, வச்சு அனுப்பிட்டார். அந்த தண்ணீர் அடித்து கொண்டு போகுது. அந்த மனிதர் குறித்த நேரத்தில் கொடுக்குறேன்னு சொன்னார். அவர் கப்பலில் ஒரு வாரம் என்ன செய்கிறார், எதிர்பார்த்துட்டு இருக்கிறார். அந்த ஓடையில் எதிர்பார்த்துட்டு நிற்கிறாராங்க. எதிர்பார்த்து அந்த மனிதர் வரவே இல்லை. என்ன வரவே இல்லை அந்த மனிதர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. ஒரே ஒரு கட்டை மட்டும் வருது. இவ்வளோ நேரம் நின்றதுக்கு ஒரு கட்டையாவது அடுப்பு எரிக்கிறதுக்காவது யூஸ் ஆகுமே அப்படின்னு என்ன செய்கிறார், அவர் எடுக்கிறார். இது கதை இல்லை, தஃப்சீரில் வந்திருக்கிற நிகழ்வு. அவர் எடுக்கிறார். எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு அதை பொழந்து என்ன செய்யறாரு பார்க்குறாரு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதுலேருந்து என்ன செய்யுது, அந்த கட்டை அது உடைக்கப்பட்ட உடனே 1000 திர்ஹாம் அப்படியே என்ன செய்ய, 1000 திர்ஹம்கள் தீனார்கள் அப்படியே செய்து அப்படியே வந்து வெளியே உள்ளது. அதோட சேர்த்து ஒரு லெட்டர் என்ன செய்து இருக்கு. அதை எடுத்து படித்து பார்க்குறாரு. பார்த்தா இன்னாருக்கு எழுதினது, அப்படி இவருக்கு இந்த காசு அப்படின்னு என்ன செய்ய எழுதப்பட்டிருந்தது. அல்லாஹ் எப்படி கொண்டு வந்து சேர் காரணம், அந்த இடத்துல வாங்கும் பொழுது அல்லாஹ்வை பொறுப்பாக்கினார், அல்லாஹ்வை சாட்சியாளனா ஆக்கினார். அல்லாஹ் கொண்டு வந்து சேர்த்துட்டான், அல்லாஹ் கொண்டு வந்து சேர்த்துட்டான். இதுதான் நாம யார் இடத்துல கடன் வாங்கினாலும் பார்த்துக்கலாம், இஎம்ஐ தானே பார்த்துக்கலாம், நம்ம இப்படி தானே நம்ம வீட்டுக்கிட்ட தான் வந்து நிற்பான், நம்ம பெண்களை தான் காரி துப்புவோம். இப்படி இருக்கிற சூழ்நிலை கடனுடைய விஷயத்துல, செல்வ விஷயத்துல நம்ம ரொம்ப பார்க்கணும். ஒரே ஒரு ஜான் பூமியை நம்ம ஒரு தரத்தில் ஏமாத்தினாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளைக்கு எவ்வளோ பெரிய தண்டனை வச்சிருக்கிறான். ஒரு இடமோ ஒரு செல்வமோ ஒரு பொருளோ எதுவாக இருந்தாலும் அல்லாஹ் சொல்றாங்க. இந்த மனிதர் என்ன பண்ணாரு, 1000 திர்ஹம்கள் போய் சேர்ந்துச்சா என்னன்னு தெரியலையே. நம்ம எப்படியாவது இந்த வெள்ளம்லாம் போயிட்ட பிறகு எடுத்துட்டு போய் அவர் கொடுக்கணும் மறுபடியும் சொல்லி அவர் என்ன செய்யறார், 1000 திர்ஹம் எடுத்துக்கிட்டு வரார். எடுத்துக்கிட்டு மறுபடியும் வரார். வந்துட்டு அந்த மனிதரை சந்திச்சு, உங்களிடத்துல ஒரு வாக்கு கொடுத்திருந்தேன், தவணெல்லாம் முடிஞ்சிட்டு இப்போ வந்திருக்கிறேன், இந்த சூழ்நிலால் என்னால் வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு பிறகு இந்த 1000 காசுகள் என்ன செய்ய வச்சுக்கிங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, உன்னுடைய காசு எப்பொழுதோ அல்லாஹ் கொண்டு வந்து சேர்த்துட்டான் பண்ணாங்க. வரலாறு தஃப்சீர் இப்னு கஸீரில் இந்த நிகழ்வு என்ன செய்ய பதிவு செய்யப்பட்டிருக்கு, பல கிதாபுகள் இருக்கிறது. சங்கமிக்க அல்லாஹின் அன்புக்குரியவர்களே, இந்த ஒரு பண்பு தான் இஸ்லாமியர்களை கொண்டு போய் சேர்க்கும். முஸ்லிம்களாக நமக்கு வந்து தொப்பி போட்டிருக்கிறதோ அது கிடையாது. நம்மளுடைய வியாபாரத்தில் நம்ம எப்படி நாணயமாக இருந்திருக்கிறோம், நம்ம எப்படி நம்பிக்கையோட இருக்கிறோம், நம்பிக்கை தன்மையோடு என்ன செய்யறோம் இருக்கிறோம், அமானத்துகளை சரிப்படுத்த நடத்துகிறோமா, நம்ம வாக்கு சரியாக இருந்தால் போதும். அதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான், மன் அவ்ஃபா பி அஹதிஹி வத்தகா, யார் தன்னுடைய ஒப்பந்தத்தையும் தன்னுடைய இறையச்சத்தையும் உறுதி கொள்கிறார்களோ ஃபஇன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தகீன், அப்படிப்பட்ட இறையச்சம் உடையவர்களைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விரும்பக்கூடியவனாக இருக்கிறான். இந்த ஆயத்தை என்ன செய்கிறது முடிகிறது.
சங்கமிக்க அல்லாஹின் அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுடைய வியாபாரத்தை பர்க்கத்து கொடுக்கணும் நம்ம நினைக்கிறத விட நம்ம என்ன செய்யணும், உண்மையாக நம்மளுடைய வரக்கூடிய கஸ்டமர் இடத்துல நம்ம என்ன செய்யணும், உண்மையாக நம்ம கொடுக்கல் வாங்கல்ல சீரான முறையில் இருந்தால், ஜகாத்து சதகா போன்ற விஷயங்கள்ல சரியாக இருந்தால் எல்லா பர்க்கத்துகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொண்டு வந்து கொடுத்துருவான், எல்லா பர்க்கத்திலையும் கொடுத்துருவான். எனவே நம்மளுடைய சதக்கா விஷயத்தில், நம்மளுடைய ஜக்காத்துடைய விஷயத்தில், கொடுக்கல் வாங்கல்ல ஏழை எளியவர்களுக்கு, யதீம்களுக்கு நம்மளுடைய செல்வத்தில் எதை போய் சேரணுமோ அதை கொடுக்கும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுடைய செல்வத்தை அதிகப்படுத்துவான், நம்மளுடைய நம்பிக்கை தன்மையை அதிகப்படுத்துவான், நம்முடைய சத்தியங்களை என்ன செய்வான், அல்லாஹ் நிறைவேற்றுவதற்கு எவ்வளவு என்ன செய்வான், அல்லாஹ்வே என்ன செய்வான், முன் நின்று நிறுத்துவான். எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நம்மளுடைய எல்லா விஷயங்களையும் சத்தியத்தோடு உண்மையோடு செயல்படுகின்ற தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. ரப்பனா ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. رب اشرح لي صدري ويسر لي أمري. ربي زدني علما. رب ارحمهما كما ربياني صغيرا. صلى الله تعالى على خير خلقه سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله عليه وسلم.